Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல புதுசா அப்டேட் கொண்டு வர போறாங்க. நான் அந்த அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது நீங்கள் பீட்டா வெர்ஷனை ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் நானும் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஜாயின் பண்ணால் மேபி பீட்டா வெர்ஷன் ப்ரோக்ராம் ஃபுல்லுன்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ண சொல்லி ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு வாட்ஸ்அப் பீட்டாவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளும் வந்து சேனலை ஒன் பை ஒன் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இப்போ நான் வாட்ஸ்அப்பை டெய்லி வந்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபியூச்சர் வந்து இருக்காது. அப்போ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம போய் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூச்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சர் இன்னைக்கு வந்து ஷோ ஆச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐக்கான் செட் ஐக்கன்லாம் இருக்கும். ஸோ சைடில் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண நீங்கள் வந்து பாருங்க. அதுக்கு பக்கத்தில் 3 பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த 3 பட்டனை காணோம். அது எங்க போச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் என்னோட போட்டோவோட செட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன்ல வந்து பாருங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அந்த பட்டன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரைவசி ஆப்ஷன், நம்ம இந்த ஸ்டேட்டஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் எவ்ரி ஒன் இதில் செட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸா நம்ம 3 பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க் டிவைஸ், ஸ்டார்ட் மெசேஜ், செட்டிங்ஸ் அதில் தான் வந்து போவோம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷனை கட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணா செட்டிங்ஸ் போக முடியும். ஸோ இப்போ செட்டிங்ஸ்ல அந்த லிங்க் டிவைஸ், ஸ்டார்ட் மெசேஜ், பேமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆர்டரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும், இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணி அப்டேட் பண்ணி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு பீட்டா வெர்ஷனும் நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக அந்த ஃபீச்சர் வந்து ஷோ ஆகாது. மேக்ஸிமம் உங்களுக்கு 7 days வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து ஒன்ஸ் நீங்க பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணாலும் அப்டேட் உடனுக்குடன் யாராவது வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நீங்க அப்டேட் பண்ணி பார்த்தாலும் அது உடனடியாக வந்து ஷோ ஆகாது. ஸோ அதனால வந்து பொறுமை கண்டிப்பாக வந்து முக்கியம். அண்ட் நீங்க ஸ்டேபிள் வெர்ஷனில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் இன்னும் வந்து பெண்டிங்லேயே இருக்கு, அதுவும் வந்து லோடிங்ல இருக்கு. அண்ட் அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து ரோல் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, நார்மலாக ஒரு ஃபீச்சர் வருது அப்படின்னா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டேபிள் வெர்ஷனில் நீங்கள் எப்பயாச்சும் அப்டேட் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாட்ஸ்அப்பில் வர ஃபீச்சர்ஸ்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும், எனக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணிடணும், அப்போ தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும், அதனால இந்த ஒரு ஆபத்து வந்து வராது. மேபி ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் நார்மலாக ஸ்டேபிள் வெர்ஷனில் இருந்துக்கலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அந்த ஃபீச்சர்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பார்க்குறதுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து திருத்திக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். அண்ட் மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.